لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தென நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய ஆன்மாவுக்கும் அவனது ஆரோக்கியத்திற்கும் அவனது பொருளாதாரத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அம்சங்களை மார்க்கத்திலேயே தடை செய்திருப்பது எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களில் உள்ள ஒன்றாகும். எதனாலெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியம் கெடுமோ அது எங்களுக்கு மார்க்கத்திலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் மனிதனுடைய பொருளாதாரம் வீணாகுமோ அதை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருக்கிறது. எங்களுடைய மானத்தை மரியாதையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடைய மார்க்கத்திலேயே எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இது அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக செய்திருக்கக்கூடிய அருள்களில் ஒன்றாகும். இந்த அடிப்படையில் மனிதனுடைய அறிவையும் அவனது ஆரோக்கியத்தையும் அவனது கண்ணியத்தையும் அவனது பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் போதை பாவனை என்கிற அம்சத்தை நாம் பார்க்கிறோம். இன்று சர்வதேச உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஒன்றுதான் இந்த போதை பிரச்சனை. அரசுகள் போதை ஒழிப்பு என்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வர கணிப்பீடுகளையும் புள்ளி விவரங்களையும் எடுத்து பார்த்தால் போதை பாலக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போதையினால் ஏற்படுகிற ஆபத்துக்கள், விளைவுகள், சண்டைகள், படுகொலைகள், கற்பழிப்புகள் இவன்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலே நாம் அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இனி எந்த நாட்டிலும் போதையை ஒழிக்கப் போவது கிடையாது. போதை என்று ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அரசுகளும் அறிஞர்களும் பேசுவது எதை என்று கேட்டால், அரசினால் லைசன்ஸ் கொடுக்கப்படாத போதையை மட்டும்தான் ஒழிப்பதை உலக அரசுகள் பேசுகிறது. அரசே லைசன்ஸ் கொடுத்து மக்கள் பாவிக்கக்கூடிய போதையை பற்றி யாருமே பேசுவதில்லை. அதை ஒழிக்க வேண்டும் என்று யாரும் சிந்திப்பதும் கிடையாது. கள்ளச்சாராயம் கூடாது என்ற ஒரு போதனை செய்யப்படுகிறது. அரசு அங்கீகாரம் இல்லாத இந்த குடு போன்ற தூள்கள் பாவனைக்கு எதிராக அரசுகள் பேசுகிறது. அப்போ அவர்களும் போதையின் ஒரு பகுதியை அங்கீகரித்திருக்கிற நிலையில், அதனால் நாட்டுக்கு நாடு பெருமளவிலே பொருளாதாரத்தை தேடுவதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நிலையில், எல்லா ஃபங்க்ஷன்களிலும் எல்லா பார்ட்டிகளிலும் அதுவும் ஒரு அங்கமாக இருக்கிற நிலையில், அரசு மட்டத்திலும் அதிகார மட்டத்திலும் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் அதை பாவிக்கிறவர்களாக இருக்கிற நிலையில் உலகில் எந்த நாட்டிலும் போதை முழுமையாக ஒழிக்கப்படாது. போதையிலிருந்து ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டம் வந்து பாதுகாக்கும் என்கிற எதிர்பார்ப்பு சரிப்பட்டு வராது. ரெண்டாவது, எதை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அதுவும் தாராளமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் போதிய அளவிலே அதிகாரிகள் மட்டத்திலே ஆதரவு இருக்கிறது. அதிகாரிகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெயில்களில் கூட தாராளமாக போதை பாவனை இருக்கிறது என்று சொன்னால் அதிகாரத்தின் துணையோடு தான் நடக்கிறது. எனவே இந்த உலகத்திலே முழுமையான போதை ஒழிப்பு என்கிற ஒன்றை நாங்கள் காண முடியாது.
நான் தான் என்னையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் உங்களையும் உங்கள் பிள்ளையையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விழிப்புணர்வு, யாரும் வந்து எங்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்கிற ஒரு அடிப்படை போதை விஷயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போதை விஷயத்தை வார்த்தையில் பயன்படுத்துகிற போதே யாராவது ஒருவர் போதை பாவனையாளர் என்றால் அவரை போதைக்கு அடிமையானவர் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் சுதந்திரத்தை தான் பெரிதாக மதிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலும் சுதந்திர தினம் இருக்கிறது. இந்த நாட்டை அந்நியர்கள் ஆட்சி செய்தார்கள், அவர்களை விரட்டிய நாளை இந்த நாடு கொண்டாடுகிறது. இதே போல எல்லா நாடும் கொண்டாடுகிறது. அவர்கள் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை பார்த்தால் சில நேரம் அவங்க இருந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டின பில்டிங் எல்லாம் இன்னும் வெடிக்காமல் உடையாமல் இருக்குது. அதுக்கு பிறகு சுதந்திரத்தில் கட்டின கட்டிடங்கள் சிதைஞ்சு போய் கொண்டிருக்கிறது. அவன் போட்ட ரோட் தான் இன்றைக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நாங்கள் ஏன் அவன் போனதை, பிரிட்டிஷ் இந்த நாட்டை விட்டு போனதை கொண்டாடுகிறோம் என்றால், இது சுதந்திரமாக எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சு கொள்வது, அந்நியனுக்கு கீழே நாங்கள் இருக்கக்கூடாது, கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது என்கிறது மனிதனுடைய இயல்பான சிந்தனை. அந்த சிந்தனை எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குது என்று சொன்னால், பாப்பாவுக்கு கட்டுப்பட பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, புருஷனுக்கு கட்டுப்பட பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லை, அதிபருக்கு கட்டுப்பட ஆசிரியருக்கு விருப்பம் இல்லை, ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுறதுக்கு மாணவர்களுக்கு விருப்பம் இல்லை, மேனேஜருக்கு கட்டுப்படுறதுக்கு கீழே உள்ளவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் நான் என்ன உனக்கு அடிமையானு கேட்டுட்டு வேலையை விட்டு வாரான். அப்போ மனிதன் இயல்பிலேயே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். காசு கொடுத்து நான் போதைக்கு அடிமையாக போறேன் என்று சொல்றதாக இருந்தால், அடிமைத்தனத்தை காசு கொடுத்து வாங்குறதாக இருந்தால் அது எவ்வளவு முட்டாள்தனமானதாக இருக்கும். போதைக்கு ஒருவன் பழக்கமாயிட்டா அந்த டைமுக்கு அவன் அதை பாவிச்சே ஆகணும். பாவிக்காமல் அவனால் இருக்க இயலாது. எல்லாம் மீறி போனால் கையை காலை தானே வெட்டிக்கிறான், தற்கொலை செஞ்சு கொள்கிறான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அடிமைத்துவனத்தை மனிதன் விலை கொடுத்து வாங்குவது ஏன் என்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களையே மிகச்சிறந்ததுன்னு சொல்வது பகுத்தறிவைத்தான், அவனுடைய சிந்தனையைத்தான். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாட்டாக இதைத்தான் சொல்வார்கள். போதையினால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எங்களோட மூளை செயலிழந்து போகுது. காசு கொடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாம் பைத்தியக்காரனாக இருக்கணும் என்கிறதுக்காக காசு கொடுக்குறாங்க. மூளை இல்லாமல் இருக்கணும் நான் கொஞ்ச நேரத்துக்கு. அதனால் அவனுக்கு கட்டிலுக்கும் சாக்கடை காணுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறான். சாதாரணமாக வீட்டில் கட்டிலில் படுக்கிற மாதிரி ரோட்டில் நிலத்தில் படுக்கிறான். ஏன்னா அவனுக்கு கட்டிலுக்கும் காணுக்கும் வித்தியாசம் தெரியுதில்லை. இது எல்லாம் மீறி போனால் மனைவிக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகுது, தாய்க்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகுது. அப்போ காசு கொடுத்து தன்னை பைத்தியமாக ஆக்குற ஒரு வேலை தான் இந்த போதைங்கிறது. அப்போ இது எவ்வளோ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருந்தால், பணத்தை கொடுத்து நோயை வாங்கிறது, பணத்தை கொடுத்து அறிவை இழக்கிறதுங்கிறதை நாம் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த போதை பற்றி சொல்கிற போது ஃபஇன்னஹு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், போதை என்கிறது ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஷைத்தாண்ட வேலை என்று சொன்னாலே அசிங்கமான வேலை தான். ஷைத்தாண்ட வேலைகளிலேயே அருவருக்கத்தக்கது இந்த போதை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை ஹலாலாக்கினார்களோ அது தையிபாத், நல்லது. அல்லாஹ் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது உங்களுக்கு அவர் நல்லவற்றை ஹலாலாக்குவார். வயுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ், ஹபாயிஸ்களை உங்களுக்கு அவர் தடுப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த ஹபாயித் என்கிற சொல்ல நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திருப்பீங்க. இந்த ஹபாயித் என்கிற சொல் என்னன்னு கேட்டால், நாங்கள் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு துவாவில் வரும், அவுது பில்லாஹி மினல் ஹுபுதி வல் ஹபாயித்னு சொல்லி. நபி ஒன்றை தடுத்தால் அது ஹபாயிதை சேரும், அசிங்கம் அருவருப்பை சேரும்.
இதை நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஹராம்கள் ஒன்று தான் இந்த போதைங்கிறது. அப்போ அது ஹபாயிஸ், அருவருக்கத்தக்க அசிங்கமான விஷயங்கள உள்ளது. இன்றைக்கி காசு கொடுத்து அதை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை எங்களுடைய சமுதாயம் இழந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, எங்கேயாவது ஊரில் யாராவது சாராயம் விற்பாங்க, சரி பெரியவங்க அதை குடிப்பாங்க, சின்னவங்க யாரும் அதை குடிக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு வளர்ச்சி, முஸ்லீம் ஊர்களில் சாராய கடை இல்லை. பெரும்பாலும் முஸ்லீம் ஊர்களை அண்டி கூட சாராய கடைகள் வைப்பது கிடையாது. ஆனால் எல்லா முஸ்லீம் ஊர்களுக்குள்ளும் இன்றைக்கு இந்த தூள் வியாபாரம் பரவலாக நடக்குது. ஏன்னா சாராயம் மாதிரி போத்தலில் தூக்கிட்டு போய் மற்றவங்க போய் வாங்குறத பார்க்கக்கூடிய அம்சம் கிடையாது. சலான் கொடுக்குற மாதிரி கைக்கு கை மாறுகிற அமைப்பில் இன்றைக்கு போதை வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லீம் ஊர்கள் குறிவைக்கப்படுகிறது. முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதனுடைய ஏஜெண்டுகளாகவும் வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழித்து பெறக்கூடிய பணத்தால் தண்ட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு யாராவது நினச்சான்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது. ஆக எங்களுடைய ஊருக்குள்ளே நுழைஞ்சி, எங்களுடைய பாடசாலைகளுக்குள்ளே நுழைஞ்சி, எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. இந்த விழிப்புணர்வுக்காக குத்துபாக்கள் செய்வதாலேயோ பயான்கள் செய்வதாலேயோ தேவையான விஷயம் நடக்காது. ஏன்னா யார் இதோட கொஞ்சமாவது டச்சாக இருக்கிறாங்களோ அவங்க ஜும்மாவுக்கு வாரவங்களாக இருக்க மாட்டாங்க. யார் இதோட பழக்கம் வச்சுட்டாங்களோ அவங்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இருக்க போகிறது கிடையாது. இதனால் ஒரே ஒரு லாபம், புதியவர்கள் உருவாகாமல் தடுக்கலாம். கொஞ்சம் மக்களை நம்ம போயிடக்கூடாதுங்கிற விழிப்புணர்வை உண்டாக்கலாமே தவிர இதை தடை செய்வதற்கான முழுமையான வழியாக இது இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இதை பற்றி பேசுவதாக இருந்தால் பள்ளிகள் மட்டும் போதாது. பள்ளிகள் இல்லாமல் பாடசாலைகள், மக்கள் சேரக்கூடிய இடங்கள் அல்லது வீடு வீடாக நிர்வாகங்கள் சந்தித்து இதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இது லேசாக செய்யலாமான்னு கேட்டால் லேசாக செய்ய இயலாது. ஏனென்றால் யாரெல்லாம் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்களோ அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பணபலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, அரசாங்க அதிகாரிகளுடைய பலம் இருக்குது. இதுக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க்கோடு அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. சாதாரணமாக புல்மோட்டையில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளியில் ஒரு ஊருக்கு போனால் அங்கே அவருக்கு சாமான் தேவைன்னு சொன்னால் அது கிடைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே உள்ள ஏஜென்ட் அங்கே உள்ள ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல ஆள் வரும் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தாராளமாக நெட்வொர்க்கோடு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. எனவே லேசாக இதை, அதாவது பெரிய ஒரு எதிர்ப்பாக கொண்டு போய் செய்யலாமான்னு கேட்டால் அதற்கான சாத்தியங்கள் குறைவு. ஏன்னா அவங்க பெரிய ஒரு பலத்தோடு இருக்கிறவங்க. மார்க்க அறிவும் மார்க்க தெளிவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படலைன்னு சொன்னால், மர்மையை பற்றிய சிந்தனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு அடிப்படையையும் நாங்கள் இது விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையை பற்றி சொல்கிற போது இஜ்தனிபுல் ஹம்ர், நீங்கள் மதுவை தவிர்த்து கொள்ளுங்கள், மதுவை விட்டும் விலகிருங்க. ஏனென்றால் ஃபைன்னஹு மிஃப்தாஹு குல்லி ஷர், எல்லா தீமைகளுக்கும் அதுதான் திறவுகோல். எல்லா தீமைகளையும் திறக்கக்கூடிய சாவி அதுதான் என்று சொல்கிறாங்க. ஆனால் உலக அரசுகள் நினைக்குதுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு பட்ஜெட்டுக்கு பெருமளவில் நிதியை கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக அதை பார்க்குறாங்க. அந்த ஒரு வகையில் நிதி வரும். யார் பிஸ்னஸ் பண்ணுறானோ அவனுக்கு காசு வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது அதில் சில நலவுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நலவு என்னென்னா, குடிக்கிறவனுக்கு இல்லை, விற்கிறவனுக்கு ஒரு நலவு இருக்கும். அவனுக்கு பொருளாதாரம் கூடும். இந்த ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லா பாவங்களுக்கும் இது தலையாக இருக்கும். இதையொட்டி வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அதே ஊரில் ஒரு கெட்ட மனுஷியும் இருக்கிறார்.
இந்த ஆளை எப்படியாவது தன் வலையில் போடணும், இவர் ஒரு கொண்டோலுக்குள்ளே கொண்டு வரணும் என்று அந்த பொம்பளை விரும்புகிறார். எனவே இவன் நல்ல மனுஷனுக்கு தூது அனுப்புகிறான், நான் களிமா சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு களிமா சொல்லித்தாங்க. இவரும் வாரார். அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அவர் வரும்போது ஒவ்வொரு அறையாக வருகிற போது ஒவ்வொரு கதவாக மூடிடுறாங்க. எல்லா கதவும் மூடி அந்த பெண் இருக்கிறா. பெண்ணுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சாராயம் இருக்குது, ஒரு சின்ன பையன் கட்டி போடப்பட்டிருக்கிறார். அந்த பொம்பளை என்ன சொல்கிறாண்டா, நீ இங்கேருந்து வெளியே போகணும்டா, நான் சொல்கிற மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ செய்யணும். ஒன்றில் சாராயம் குடிக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னோடு விபச்சாரத்தில் ஈடுபடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சிறுவனை நீ கொலை செய்யணும். மூன்றில் ஏதாவது ஒன்றை செய்யாமல் ஒன்றை நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனிதர் எப்படி யோசிக்கிறாருன்னு சொன்னால், விபச்சாரம்ங்கிறது பெரிய ஒரு தவறு, அது இன்னொரு நபரோட செய்கிறது. கொலைங்கிறது மீண்டு வர முடியாதது, கொண்டா அந்த புள்ள மௌத்தா போயிடுவான், திரும்ப அவன் வரப்போகிறது இல்லை. சாராயத்தை குடித்தோம்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் போதை அடங்கிடும், நம்ம நியூட்ரல் ஆயிடுவோம், திரும்பி வந்துடுவோம், போன அறிவு நமக்கு வந்துடும். இது இன்னொரு ஆளோட சம்மந்தப்படாத தவறு. அப்போ இருக்கிற இந்த பாவத்தில் இதுதான் சின்னதாக தெரியுதுன்னு சொல்லி சாராயத்தை குடிக்கிறார். சாராயம் குடித்தா அறிவு வேலை செய்யாது, உணர்வு வேலை செய்யும். சாராயத்தினுடைய போதையினுடைய தன்மையை என்னன்னு சொன்னால், மூளை அப்படியே டவுன் ஆகிரும், உணர்ச்சிகள் மேலே எழும்பிடும். அப்போ இவர் சாராயம் குடித்ததுக்கு பிறகு அவரோட மூளை டவுன் ஆகுது, அவரோட உணர்வு மேலே வருகுது. அந்த பொம்பளை சாராயம் குடிக்கிறதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ அழகாக தெரியல, அவருக்கு தப்பு செய்யக்கூடாது என்கிற சிந்தனை இல்லாமல் போயிடுது. எனவே அந்த பெண்ணோட விபச்சாரத்தில் ஈடுபட்டுறார். எல்லாம் முடிஞ்சு போதை தெளிஞ்சு பார்க்குறாரு. அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டதை இந்த கட்டி வச்ச புள்ள பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த புள்ள உசுரோட வெளியே போனான்னு சொன்னால், இந்த மனுஷர் இங்கே வந்தார், இந்த பொம்பளையோட இருந்தார், டோப் அடித்தாருன்ற செய்தியெல்லாம் வெளியே போயிடும். அப்போ மானத்தை பாதுகாக்கணும், மரியாதையை பாதுகாக்கணும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான தவறுகள் தவறை மறைக்கிறதுக்காக செய்கிற தவறுகள். எனவே அந்த அந்த நல்ல மனிதர் என்ன செய்கிறான்டா, இந்த புள்ள வெளியே போனால் உண்மையை சொல்லிடுவான்ட்டு புள்ளைய கத்தியால் குத்திடுறாரு. அவர் சொன்னது ஒரு தவறை நீ செய்யின்றது, 3 தவறையும் இவர் செஞ்சிட்டார். என்ன காரணம்னு கேட்டால், போதைங்கிறது எல்லா தவறுக்கும் அடிப்படையாக இருக்கும், போதைங்கிறது எல்லா பாவங்களுக்கும் திறவுகோலாக இருக்கும். அதனால்தான் அல் ஹம்ரு அதுக்கு உம்முல் ஹபாயிஸ், அசிங்கமான எல்லா பாவங்களுக்கும் தாயானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இதில் போய் விழுகுறக்கூடிய ஆபத்தை பாருங்கள். போதையினால் நடக்கக்கூடியது என்னன்னு கேட்டால், அறிவு இல்லாமல் போகும், உணர்ச்சி கூடும். அந்த போதையை குடிக்கும்போது அவன் எந்த உணர்வுக்கு கூடுதல் முக்கியத்துவத்துவம் கொடுத்து குடித்தானோ அந்த உணர்வு மேலே நிற்கும். ஒரு ஹெப்பியான மைண்ட் செட்டோடு இருந்து கொண்டு குடித்தாண்டா, குடித்தது போல சரியான சந்தோஷமாக இருப்பானோ, சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்துவார். எல்லாரோடையும் ஹாயாக பேசுவார். யார் எவருன்னு தெரியாதவரையும் நல்ல நெருங்கின நண்பர் மாதிரி பார்ப்பார். ஏண்டா இப்போ அவன் குடிக்கும்போது இருந்தது அந்த மைண்டோட குடித்தான், அது கூட்டிட்டுது. இப்போ ஒரு அறிவு இருந்தால் என்ன செய்யண்டா, இல்லை யாரோடையும் நம்ம சந்தோஷம்னாலும் இந்த லெவலுக்கு போகக்கூடாது, இப்படி போய் மச்சாண்டு பழகக்கூடாது. இந்த அறிவு அவனோட உணர்வை கட்டுப்படுது. இப்போ அறிவு கட்டுப்படுத்தாது. எனவே அவன் மகிழ்ச்சி ஆகக்கூட மகிழ்ச்சியில் இருப்பான், எல்லாரோடையும் ஹாப்பியாக பேசுவான். இதே மாதிரி கோபம் மனசில் இருக்கிற டைமில் கோபத்தோடு குடித்தாண்டா அவன் அறிவு மங்கிரும், கோபம் மேலே இருக்கும், காண்றவங்களோடெல்லாம் கோபமாக பேசுவான். இதே மாதிரி சோகமான ஒரு மனநிலையில் குடித்தாண்டா பேசுகிற எல்லாரோடையும் சோகமாக பேசுவான், கவலையாக பேசுவான், அழுது பேசுவான். நம்ம இந்த வயசுக்கு அழக்கூடாது, 4 பேருக்கு முன்னால் அழக்கூடாதுங்கிற விஷயம் அவனுக்கு விளங்காது. ஜொல்லி டைப்பில் குடித்தான்னு சொன்னால் ஆட்களுக்கு முன்னால் ஜொல்லியாக இருப்பான். சில நேரம் அவன் நல்ல மக்கள்கிட்ட கௌரவமாக மதிக்கப்படுற ஆளாயிருப்பான், ரோட்டில் ஆடுவான், பிரச்சனை இல்லை. அவனுக்கு அந்த ஜொலி கூட்டிட்டுது, ரோட்டில் நம்ம ஆடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மைண்ட் அப்படியே குறைஞ்சிட்டு. இதே மாதிரி ஒருவன் செக்ஸுவல் ஃபீலோடு குடித்தான்னு சொன்னால் அறிவு மங்கிரும், அந்த மூட் மேலே நிற்கும்.
எப்படி அந்த பாசம் கூடும்போது யார்கிட்ட நம்ம பாசத்தை வெளிப்படுத்தணுங்கிற மைண்ட் செட் இல்லாமல் போய் எல்லாரோடையும் பாசமாக பேசுகிறானோ, கோபத்தோடு குடிக்கும்போது எல்லாரோடையும் கோபமாக பேசுகிறானோ, அதே மாதிரி ஆபாச சிந்தனையோடு குடித்தாண்டா அவனோட ஆபாச சிந்தனை அதிகமாக இருக்கும். எல்லாரையும் அப்படி பார்ப்பான். அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த விஷயத்தை இந்த ஆள்கிட்ட நான் செய்யக்கூடாதுங்கிற விவரம் இல்லாமல் போகும். அதனால் அவனுக்கு பெத்த பிள்ளையும் அப்படித்தான் தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பத்திரிகையில் படித்த ஒரு செய்தி, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. ஒரு நகரத்தினுடைய இன்ஸ்பெக்டராக அவர் பொறுப்பெடுத்து 3 மாதத்துக்குள்ளே 9 வயது சிறுமிகள் 9 பேர் பெற்ற தந்தையால் கற்பிக்கப்பட்டதாக தனக்கு முறைப்பாடு வந்ததாகவும், அத்தனை பேரும் இந்த தவறை போதையோடு இருக்கும்போது செஞ்சுருக்கிறாங்க என்கிறத சொல்கிறார். 3 மாதத்தில் 9 பேருன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து பொலிசில் முறைப்பாடு செய்கிறதில்ல. ஏன்னா புள்ளோட வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. இது வெளியே போனால் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க இல்லாத அந்த பிரச்சனை வரும், குடும்ப கௌரவம் போயிடும். இதை பார்த்து பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் அடக்கப்படும். எல்லாம் மீறி போகும்போது தான் வெளியே வந்து சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு பெற்ற பிள்ளைய ஆபாசமாக பார்க்குற சிந்தனை வருகுதுன்னு சொல்லி சொன்னால் இது மிருகத்தை விட மோசமான ஒரு சூழல். தன்னை மிருகத்தை விட கேவலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதை காசு கொடுத்து இன்றைக்கி நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட சமூகம் செஞ்சு கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை. இதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன என்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், நாங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உடுப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு நோய் வந்தால் மருந்து கொடுக்கறது, இதுதான் எங்களோட கடமைங்கிற நிலையில் பெற்றோர்கள் இருக்க முடியாது. ஒரு நாய் குட்டி போட்டால் அந்த குட்டிக்கு பால் கொடுக்குது. எங்கேயாவது போய் வாயில் கவ்விட்டு வந்து அந்த பிள்ளைக்கு அந்த அதில் குட்டிக்கு சாப்பாடை கொடுக்குது. நாய்க்குட்டிக்கிட்ட யாராவது வந்தால் கடிக்க போகுது. அதுக்கு முன்னால் சாதுவாக இருந்த அந்த நாய் தன்னோட குட்டியை பாதுகாக்கிறதுக்காக கோபமாக மாறுது. ஒரு பறவை குஞ்சு போட்டால் அந்த குஞ்சை பாதுகாக்குது, குஞ்சுக்கு உணவு கொடுக்குது, குஞ்சுக்கு பறக்கிறதுக்கு பறக்குது. இதெல்லாம் எல்லா மிருகங்களும் செய்யுது. நானும் பிள்ளைய பெற்றுட்டு டைமுக்கு டைம் நான் சாப்பாடு கொடுக்கலையா, டைமுக்கு டைம் அந்த பிள்ளைக்கு நான் தேவையான செய்திகளை கொடுக்கலையா, அவன் பைக்கு கேட்டான் பைக்கு வாங்கி கொடுக்கலையா, ஷூ கேட்டான் ஷூ வாங்கி கொடுக்கலையா, என் கடமையை நான் செஞ்சுட்டேன்னு நினைக்க இயலாது. இது எல்லாம் மிருகமும் செய்யுது, எங்களை விட சிறப்பாக செய்தது. அப்போ நான் மனிதன் என்கிற அடிப்படையிலும் முஸ்லீம் என்கிற அடிப்படையிலும் நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு மார்க்கத்தினுடைய ஒரு வழிகாட்டலை கொடுக்குற கடமை தான் எங்களுக்கு இருக்குது. அந்த பேசிக்கில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க அறிவை கொடுக்குறோமா, இதை ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டியிருக்குது. நாங்கள் பிள்ளைய கிளாஸுக்கு அனுப்பினோம், ஸ்கூலுக்கு அனுப்பினோம், டியூஷனுக்கு அனுப்பினோம், காசு கட்டணுங்கிறது இது போதிய அறிவு கிடையாது. எங்களை பிள்ளைய மறுமையில் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு தேவையான அடிப்படை மார்க்க கல்வி, இதை நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்காம, எங்களுடைய வீட்டு சூழலை அப்படி அமைக்காமல், அந்த பிள்ளை தவறில் போனால் அந்த தவறின் பங்குதாரர்களாக நாங்கள் இருப்போம். நான் என்ன செய்ய, உழைக்கணுமேன்னு சொல்ல இயலாது. உழைக்கிறது பிள்ளைக்காகன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு அவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, பிள்ளையோட சேர்ந்துருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க, பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னங்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு டைம் ஒதுக்குங்க. அவங்க யாரோட பழகுறாங்க, யாரோட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வாராங்கங்கிறதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கான ஒரு டைமை பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். இல்லாமல் நான் சாப்பாடு கொடுத்தேன், அந்த பிள்ளைக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தானே இருப்பாங்க, இதோட எங்களோட கடமை முடியாது. எனவே இந்த குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் எங்களுடைய மார்க்க நிலைப்பாடுகளை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த போதை மக்கள் மத்தியில் அதிகமாக பரவுறதுக்கு காரணம் நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகன்னு செய்கிறாங்க. எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் அதை நீங்கள் பார்க்கணும். நல்ல நட்புக்களை நாங்கள் உருவாக்கணும். கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்கண்டா, மார்க்க அறிஞர்களோட பிள்ளைகளை கொண்டு போய் டச்சாக்குவாங்க, பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க, அவங்களோட பேச வைப்பாங்க.
அப்போ அது அந்த பிள்ளைகளுக்கு அதாவது வாழ்க்கையில் ஒரு கோணத்தை காட்டும். எங்களுக்கும் பிள்ளைக்கும் பள்ளிக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நிலையில் இருந்த அந்த பிள்ளைகள் நட்பு வட்டாரத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்து அந்த நட்பு என்றால் என்ன என்று விளங்காத ஒரு போக்கில் அவங்க போய் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க, ஒரு சும்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சில பிள்ளைகள் தவறான நடத்தைக்கு ஆளாகக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்குறோம். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தனியாக இருக்கிறத விட நண்பர்களோடு இருக்கிறது நல்லது. கெட்ட நண்பனோடு இருக்கிறத விட தனியாக இருக்கிறது சிறப்பு. ஒரு காபீரோட கூட ஒரு புள்ள நட்பாக இருக்கலாம், ஆனால் போதைக்கு அடிமையானவனோட நட்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது இவனை பாதிக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய நட்புகள் யார்? அப்போ நல்ல நட்பை உண்டாக்குறதுக்கான வழிகளை நாங்கள் பார்க்கணும். அந்த பிள்ளைகளுடைய நெருக்கம் என்ன என்கிற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழல் அதுவும் மனிதனுடைய நடத்தையில் கட்டாயமாக தாக்கம் செலுத்தும். பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாப்பா எங்கே வேலை செய்கிறாரோ அதுக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் நல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வேலைக்கு போய்த்து வர லேசி. அந்த பக்கத்து இடம் வாழ தகுதியாக இருக்குதா? டவுனாக இருந்தால் நல்லம். டவுனாக இருந்தால் நல்லம். எதுக்கு நல்லம்? சாமான் வாங்கிக்கலாம், நோய் வந்தால் மருந்தெடுக்க போகலாம். அந்த டவுன் ஏரியா புள்ள வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்குதா? எங்களை பொம்பளை பிள்ளைகளை வெளியே விடக்கூடிய நிலையில் இருக்குதா? இந்த விஷயம் பெரும்பாலும் பார்க்கப்படுறதில்லை. எனவே எங்களோட சொந்த வேலை வசதிகளை விட நாம் வாழக்கூடிய பகுதி மார்க்கத்துக்கு தோதாக இருக்குதா? 100க்கு 100 மதீனா மாதிரி இடம் தேட இயலாது. அது சரி, இருக்கிற இடத்துல எங்களோட பிள்ளைகளை ஓரளவு பாதுகாத்து கொள்ளலாம் என்கிற இடமாவது நாங்கள் பார்க்கணும். முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், எல்லாம் கிட்ட இருக்கணும். பள்ளி கிட்ட இருக்கணும், ஸ்கூல் கிட்ட இருக்கணும், ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கணும். வீடு எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாம் கிட்ட இருந்து நம்மளை சூழ சைத்தானுடைய ஒரு வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் எங்களை பிள்ளைகளை எங்களால் பாதுகாத்து கொள்ள முடியாமல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனா போனாங்கன்னா எதுக்கு போனாங்க? இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க. அப்போ இஸ்லாம் கெட்ட சூழல் என்று சொன்னால் இடத்தை மாற்றுன்னு சொல்லுது. நீ போகிற இடத்துல உனக்கு தொழில் இல்லைன்னா தொழிலாக மாற்று. எனவே எங்களுடைய தொழிலை மட்டும் வச்சு எங்களுடைய வாழ்விடம் எது என்கிறத நாங்கள் தீர்மானிக்கக்கூடாது. நாங்கள் இருக்கிற இடம் பிள்ளைகள் சரியான ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்கிறதா, இந்த விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த எங்களுடைய சூழலை இஸ்லாமியமயப்படுத்துதல் என்கிறது, சூழலை முடிந்த வரவு இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது மிக முக்கியமாக. அதுதான் எங்களையும் பாதுகாக்கும். அந்த சூழல் இருந்தால் தான் நாங்களும் தவறுகளை விட்டு ஒதுங்கி இருப்போம். எனவே இந்த அடிப்படைகளை உருவாக்கினால்தான் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் குறைக்கலாம். இவற்றை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போதையினுடைய கொடுமையிலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய அறிவுகளிலிருந்தும் எமது சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, போதை பழக்கம் எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே பரவுவதற்கு இன்றைய மீடியாக்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய விளம்பரங்களும் சினிமா மோகமும் முக்கியமான காரணமாகும். மீடியாக்கள் இன்றைக்கு போதையை ஒரு ஸ்டைலாக காட்டுது.
அதை இளைஞர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக காட்டுது. அவனுக்கு காதலில் சோகம் தோல்வி என்றாலும் போதை ஒரு வழியாக சொல்லப்படுது. காதலில் அவன் வெற்றி அடைஞ்சாலும் போதை என்கிறது வழியாக சொல்லப்படுது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாட்டி இருக்கணும், அந்த பாட்டியினுடைய ஒரு அங்கமாக போதை இருக்கணும் என்கிற அம்சம் சொல்லப்படுது. போதை என்கிறது ஒரு ஹீரோயிசமாக இன்றைய உலக மீடியாக்கள் காட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இன்றைக்கு மீடியாக்களினால தான் வளர்க்கப்படுறாங்க. அதனோடு தான் பிள்ளைகள் அதிகமாக தொடர்புலையும் இருக்கிறாங்க. எனவே இது பார்த்து பார்த்து பழகி 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 ஒரு சாதாரணமான அம்சமாக மாறிப்போகுது. இந்த மீடியாக்களுடைய கவர்ச்சியினாலும் சினிமாவுடைய மோகத்தினாலும் இது போதையை ஒரு ஹீரோயிசமாக காட்டுறதினாலும் நிறைய இளைஞர்கள் அதில் வழிகட்டு போகிறதுக்கான வழி வருகிறது. இதே போல் இன்றைய வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் பொருளாதார மோகம் அல்லது மற்றவங்களை போல நாம் வாழணும் என்கிற ஆசை, வெளி உலகத்துக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய ஆடம்பரங்கள் இருக்கணுங்கிற எண்ணம், அதையும் நோகாமல் நொங்குதுங்கிற மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் காசி வரணும், எந்த கஷ்டமும் படாமல் காரில் போகணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வளர்ந்து வர காரணத்தினால மிக இலகுவாக போதை வியாபாரிகள் உருவாகிறாங்க, ஏஜென்ட்டுகள் உருவாகிறாங்க. அவங்க இந்த இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கருத்தில் கொண்டு தங்களுடைய நண்பர்களையும் இதுக்கு பலியாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்களுக்கு மத்தியில் வளர்ந்து வரக்கூடிய இந்த மோகத்தை கவனத்தில் கொண்டு நிறைய ஏமாற்று வியாபாரங்களும் இன்றைக்கு உலகத்தில் உருவாகி இருக்குது. எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்காக பொருளாதாரத்தை தேடுவதுங்கிறது பிழை இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கணும். உன்னோட மூளையையோ உன்னுடைய அறிவையோ உன்னுடைய உடலையோ நீ சிரமத்தை படுத்தணும். அதனூடாக ஹலாலான முறையில் சம்பாதித்து எவ்வளவு சொகுசாக வேணாலும் வாழலாம் என்கிற வழி தெரியணும். பாப்பாமார் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்க்குற பிள்ளைகளுக்கு இப்படி கஷ்டப்படாமல் காசு வர்றதுக்கு வழி என்னங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்து நாங்கள் பிள்ளைகளை கலட்ட வேண்டியிருக்குது. இது கஷ்டமான வேலை தான். ஏன்னா எங்களை அறியாமலே நாங்களும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் கடன் வாங்கி காரில் போகணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு எல்லா குடும்பமும் செஞ்சிட்டு இருக்குது. எங்களோட குடும்பத்தோடு இருக்கிறவங்க பக்கத்து வீடு இவங்களுக்கு காட்டுறதுக்காக என் வீடு கட்டப்படணும், ஏன்னா வீட்டுக்கு சாமான் தேவை, நான் வாங்குகிற ஆடை இப்படி இருக்கணும் என்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஹலாலா வழி இந்த போனால் இதை லேசாக அடையறாது. அப்போ ஹராமான வழியில் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. எனவே இந்த 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 குழப்பத்திலிருந்து நாங்கள் வெளியேறாமல் முழுமையாக இதிலிருந்து தொடச்செறிகிறதுங்கிறது கஷ்டம். ஊராக ஜமாத்தாக நிறையவே முயற்சி செய்தால்தான் இருக்கிற பிள்ளைகளாவது இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் பாதுகாக்கலாம். அப்படி பாதுகாக்கலன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்தில் நம்மளோட இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்களோட முழுமையான இளமையை இழந்து போய் வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இதில் ஆரம்பம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒரே அடியாக பெரிய குடிகாரன் ஆகிறது இல்லை. சிறுசிலிருந்து தான் போவாங்க, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. சிகரெட் போன்ற விஷயங்கள் தான் இதில் ஆரம்பமாக இருந்திருக்கு. உண்மையிலேயே அதாவது சிகரெட் எங்களோட சமுதாயத்தில் சாதாரணமாக இருந்து இந்த ஒரு அளவு குறைஞ்சி வந்திருக்குது. சாதாரணமாக ஒரு சிகரெட்டுக்கு 100 ரூபான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடிக்கிறவன் 500 ரூபா செலவழிக்கிறான். மாதத்துக்கு 15,000 ரூபா ஆகுது, வருஷத்துக்கு 1,80,000 ரூபா ஆகுது. 10 வருஷம் நம்ம அதே லெவலில் போய்கொண்டிருந்தாலே 18 லட்சம் ரூபா அதுக்கு போயிடுது. அப்போ எங்களை அறியாமல் எங்களுடைய பொருளாதாரம் வீணாகுது, எங்களோட உடல் வீக் ஆகுது, நோய்களை நாங்கள் சந்திக்கிறோம், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குறோம், எங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் தடைப்படுகிறது. இதை நாங்கள் காசு கொடுத்து செய்கிறோம்ங்கிறது இன்னொரு ஆச்சரியமானது. பொட்டியிலே போடுறோம், இதை குடித்தா உங்களுக்கு புற்றுநோய் வரும்னு சொல்லி. எங்கேயாவது ஒரு கடையில் நார்ன பெட்டிஸ் இருக்குதுண்டோ, நேற்றைய வடை இருக்குதுன்னு சொன்னால் எவனா காசு கொடுத்து வாங்குவானா? இது பொட்டியில் போட்டும் நம்ம வாங்குறோம்னா அந்த அளவுக்கு எங்களை மடையனா வச்சிருக்கிறான், இந்த பழக்கத்துக்கு எங்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறான்ங்கிறது தெளிவாகுது.
எனவே பேசிக்கில் இருந்தே போதை என்ற நேராக போதைக்கு போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு மாறி போகிறது. எனவே பேசிக்கில் இருந்தே மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களை அதிலிருந்து கலட்டினால்தான் எதிர்கால சந்ததியை நாங்கள் பாதுகாக்கலாம். ஒரு முஸ்லீம் சாராயம் குடிக்கும்போது, போதையை அடிக்கும்போது அவன் மோமீனாக இருக்க மாட்டான் என்று ஹதீஸ் சொல்லுது. அதே நிலையில் அவன் மௌத்தா போனான்னு சொன்னால் காபிதில் வதன், சிலை வணங்கியாக போன்றுதான் அவன் எழுப்பப்படுவான் என்பதை ஹதீஸ்களில் பார்க்குறோம். போதையோடு இருக்கும்போது ஈமான் போயிடும், போதை தெளிஞ்சால் திரும்ப அவன் முஸ்லீமாகவும் பாவியாகவும் இருப்பான். இஸ்லாமிய நாடு இருந்தால் அதுக்கான தண்டனைகள் இருக்கும். அப்போ அதுக்கான சூழல்கள் இல்லைங்கிறதுனால நாங்கள் மார்க்க அறிவின் மூலமும் மார்க்க தெளிவின் மூலமும் மார்க்க வழிகாட்டல் மூலமாகவும் இதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய சந்ததியையும் உங்களுடைய சந்ததியையும் இந்த ஹராத்திலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله